அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. சேலம் மாவட்டம் சங்கிரி தாலுக்கா கோனேரிப்பட்டி அகராரம். நான் இருக்கிற இடம் கரியானூருங்க. வயசு ஒரு 50 வயசுங்க. ஒரு 30 வருஷமா 20 வருஷம் 30 வருஷமா விவசாயத்தில் ஈடுபட்டு இருக்கேன். அதில் கரும்பு, மஞ்சள், மற்றது வெண்டைக்காய் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறேங்க. 15 வருஷமா வெண்டைக்காய் பண்ணுறேங்க. இப்போ வெண்டைக்காய் போட்டு ஒரு 20 நாள் 25 நாள் களை எடுக்கணுங்க. அதுக்கப்புறம் உரம் வச்சு தண்ணி கட்டணுங்க. அப்புறம் மறுபடியும் மருந்து அடிச்சுட்டு இடையில ஒரு மருந்து அடிச்சுட்டு விட்டா ஒரு 30 நாளுக்கு மேலே கால் மாற்றி விடணுங்க. கால் மாற்றி விட்டு உரம் வச்சு கால் மாற்றி விட்டா மறுபடியும் ஒரு 10 நாளில் அறுப்பு வந்துடுங்க. இப்போ ஒடிச்சு அறுப்பு வந்துடுவேன். 10 நாள் 15 நாளில் அறுப்பு வந்துடுவேன். இல்லை எந்த விதை நல்ல விதைன்னு ஒரு காட்டுக்கு 10 காட்டை பார்த்துட்டுங்க, இதுதான் நம்ம போட்டால் நல்லா இருக்கு நம்ம மண்ணுக்கு அப்படின்ட்டு நான் அதை பார்த்து செலக்ட் பண்ணி ஒரு காட்டுக்கு 10 காடாக பார்த்து தான் செய்வேன். இந்த விதை போட்டால் தான் நம்ம காட்டுக்கு இத்தனோடு போகிறோம், 10 உடுப்பா 20 உடுப்பா 40 உடுப்பா அப்படின்ட்டு செலக்ட் பண்ணி தான் போடுவேன். இப்போ 4 விவசாயம் பார்த்தேங்க. ஒருத்தருக்கு பார்த்து கேட்டேங்க, இந்த விதை நல்லா இருக்குன்ட்டு. 6052 மைக்கோ 6052 நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சார். அதை பார்த்து போட்டதில் சூப்பரான ஈல்டு, நல்லா மகசூலுங்க. கானூர், மேட்டுப்பாளையம், புல்லாக்கம்பட்டி, பக்க நாடுங்க போட்ட இடம் அத்தனையும் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. நான் போய் கலந்துக்கிட்டேங்க. பார்த்த இடத்துல இது பெஸ்ட்டாக தெரிஞ்சு போட்டேன். ஓகே, இது எப்படி மீட்டிங்னு யாரு சொன்னது? எனக்கு பார்மர் சொல்லுவாங்க, காட்டுக்காரங்க. அங்கே காட்டுக்காரர் எனக்கு இருக்குதுங்க. பார்மரை பார்த்து கூப்பிடுவாங்க, ஃபோன் பண்ணுவாங்க. போய் பார்த்தீங்களா, எப்படி இருந்துச்சு? சூப்பராக இருந்துச்சு. காய் ஹைட்டு ஃபுல்லாக வந்துருந்துச்சு. சரி ஒடிச்சது எண்ணி பார்த்தேங்க, ஒரு 50-60 ரூபாய் இருந்துச்சு. அதை வாங்கி ஒன்றுங்க. நம்ம அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியா கிடைச்சது? ஆமாங்க. இந்த மாதிரி அப்போ ஏன் எத்தனை இருக்கு ஃபீல்டு போய் பார்த்தோன்னே எப்படி உங்களுக்கு இது பிடிச்சது? காய் சைஸ் நல்லா இருந்துச்சுங்க. சைஸ் நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது ஒடிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க. எளிமையாக சுரப்படாவே வரலைங்க. மற்றதெல்லாம் போட்டாமல் புண்ணாகி போயிருங்க. இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை, நல்லா இருந்துச்சு. சரி இதே ஓடலாம் அப்படின்ட்டு ஒன்றுங்க. இன்னைக்கு 10 உடுப்புங்கும் போது 20 நாள் முடிஞ்சிருதுங்க. இது 34 உடுப்பு, 68 நாள் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி மெயின்டெனன்ஸே கிடையாதுங்க. மெயின்டெனன்ஸ் கம்பெனி என்ன மாதிரி சொல்றீங்க? மருந்து அடிக்கிறது, உரம் வைக்கிறது. அதே இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, கால் அதுக்கு சின்னதாக போடணுங்க. பார் ஒரு 1.5 அடி பார் போடணுங்க. இது பார் 2.5 அடிங்க. 2 அடி 2.25 அடி பாருங்க. அதுக்கு உண்டானது கிளை பிரிஞ்சிருதுங்க. ஒரு செடிக்கு 4 கிளை 5 கிளை பிரிஞ்சிருந்துருது. மற்ற செடியெல்லாம் கிளை பிரியாதா? கிளை பிரியுது. அது பாருங்க, கீழே போய் நீங்க அதை பாக்குறீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க போட்டாங்க இதுக்கும் வித்தியாசம். நமக்கு என்னன்னா விதை செலவு குறையுதுங்க. விதையினுடைய செலவு குறையுது. மற்றபடிக்க அதில் கிட்ட கால் போடும்போது இதில் 1/2 கிலோ ஒன்றுமோ, அதில் 1 கிலோ ஒன்றுங்க. ஒரு 1 கிலோ 1.5 கிலோ ஒன்றுங்க. ஒரே விதை ஒன்றும், அதில் 2 ஒன்றுங்க. இது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குங்க. இது எவ்வளவு விதை போடுறீங்க ஒரு கொட்டைக்கு? இருக்குது என்ன, ஒரு குழிக்கு எத்தனை விதை போடுறீங்க? ஒரே விதை தாங்க. ஒரு குழிக்கு ஒரு விதைங்க. ஏன் 2-3 போடுறது இல்லையா? 2-3 போட்டால் தான் கிளையே இங்கே வருது இல்லைங்க. ஒரு 2-3 போட்டால் அதெல்லாம் அப்படியே நீத்துக்கிட்டு அப்படியே செடியும் இணைஞ்சிக்கிட்டு வளர்ச்சி வராதுங்க. வளர்ச்சி வந்தாலும் நெடு போயிருங்க. அப்போ அப்படிங்கும்போது நமக்கு செலவு அதிகமாகுது இல்லைங்க. 2 விதை போடும்போது செலவு அதிகமாகுது. அதே ஒரு விதையே அதுக்கு உண்டான ஈல்டு கொடுத்துருதுங்க நமக்கு. அந்த அளவுக்கு நல்லா. எத்தனை கிலோ வரைக்கும் கீழே வடிக்குது? என்ன கிளை எத்தனை வடிக்குது? கீழே 4 கிலோ 5 கிலோ வடிக்குதுங்க. அது எல்லாமே ஈவனாக வந்துடுதுங்க. அது ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு 4, 5, 6 உறுப்பு ஆகும்போது அப்படி கரெக்டாக வந்துடுது. போது சர்வசாதாரணமாக கிளை பிரிஞ்சிருதுங்க. கிளை பிரிஞ்சு அந்த ஆட்டோமேட்டிக் அதுக்கும் பூ எடுத்து நார்மலாக ஒடிப்புது. கிளை பிரிஞ்சா அதெல்லாம் பெருசாக காய்க்காதுன்னு சொல்லுவாங்களே. சூப்பரான காய்ங்க. அதே லென்த்து அதே இதுங்க ஒடிப்பு. இன்னைக்கு காலையில் நீங்கள் அட்வான்ஸாக சொல்லியிருந்தீங்கன்னா நான் நிறுத்தி வச்சுருந்துருப்பேன். கிளையில் இருந்த காய் தாங்க இப்போ இன்னைக்கு ஒடிச்சிருது எல்லாமே. தலைவில் ஏதோ 2 காய் தாங்க. நல்லா 4 கிளையுமே நல்ல காய் வருது. நல்ல காய் வருதுங்க. அதுக்கு உண்டானது ஒரு 15 20 கொஞ்சோண்டு உர வைக்கணுங்க. பராமரிப்பெல்லாம் பண்ண முடியாது. காட்டில் கொஞ்சம் பில்லுலாம் கொஞ்சம் சுத்தமாக வச்சுருந்தோமா அதுக்கு ஈல்டு நல்லாவே கிடைக்குதுங்க. அதாங்க இன்னும் இப்போ 34 உடுப்புங்க. இன்னும் 16 உடுப்பு சர்வசாதாரணமாக வருங்க 50 உடுப்புக்கு. ஆனால் அது வரலாம் நம்ம விட்டு வைக்கிற அளவுக்கு டைம் இல்லைங்க. அதுக்கு அட்வான்ஸாக நாங்கள் அதை அழைச்சிட்டு வேற வெள்ளாமைக்கு ரெடி பண்ணுங்க. மற்ற ரகத்தில் இல்லாத ஒரு பெஸ்ட் அப்படின்னா இதெல்லாம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சார் அதிக ஒடுப்பு வருதுங்க சார். மற்ற ரகம் எத்தனை ஒடுப்பு வரும்?
மற்ற ரகம் அதிகபட்சமாக ஒரு 20 ஒடுப்பு அவ்வளோதாங்க. இந்த ரகம் இந்த ரகம் அதாங்க இப்போ ஒரு 50 ஒடுப்பு நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் பராமரிப்பு பண்ணலாம், 50 ஒடுப்பு பார்த்துக்கலாங்க. அப்போ நல்ல பெனிஃபிட் தான். சார் இது அதே மாதிரி இந்த ஒரு 15 to 20 சென்ட் வருங்க. இன்னைக்கு ஒரு 45 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. எவ்வளோ மகசூல் வழக்கமாக வரும்? இதில் எவ்வளோ மகசூல்? புரியலைங்க. இப்போ வழக்கமாக 2 கிலோ விதை உண்டுன்னு சொல்றீங்க. ஒரு கிலோ விதை இது 1 கிலோ இல்லைங்க சார். நம்ம அது வந்து நாங்கள் என்ன சொல்கிறதுன்னா விதை எப்படியும் பண்ணலாங்க, காட்டினுடைய அளவு தாங்க நம்மளுது. இப்போ இது ஒரு 15 to 20 சென்ட் 20 சென்ட் வராதுங்க, 15-16 சென்ட் இருக்குங்க. அதுக்கு உண்டானது வந்து பாருங்கள், சென்ட்டுக்கு ஒரு 3 ரூபா எடுக்கலாங்க சார். உதாரணமாக ஒரு சென்ட்டுக்கு 3 ரூபா எடுக்கலாங்க, 3000 ரூபா கணக்கு போட்டுங்க. 15 சென்ட்டுக்கு 45,000 ரூபா. 45,000 ரொம்ப சிம்பிளாக பராமரிப்பெல்லாம் செய்யலாங்க. அதிகம் நல்லா பராமரிப்பு பார்த்துட்டோம்னா 60 ரூபா எடுக்கலாங்க. 60,000 ரூபா சர்வசாதாரணம் எடுக்கலாங்க. சென்ட்டுக்கு 4 ரூபா எடுத்துடலாம் ஈஸியாக. இந்த ரகத்தினுடைய இது மற்ற ரகம் அது இப்போ விட்டு போச்சு இல்லைங்க. அது வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. அதை நம்ம தாக்கியும் சொல்ல முடியாதுங்க. எத்தனையோ ரகம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு மைக்கோ 6052 என்னைய பின் பண்ணி நான் என்ன கணக்கு போட்டேன்னா அதோட டபுள் மடங்கு எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. என்ன மாதிரி விவசாயம் பண்ணுறீங்க, வேறு எந்த ரகமும் போடக்கூடாது. மைக்கோ 6052 நீங்கள் போட்டு பாருங்கள், பின்னாடி அதனுடைய விளைவுகள் என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. 6052 விதை கொடுத்த மைக்கோ கம்பெனிக்கு என் நன்றிங்க.